வணக்கம். விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா சந்திப்பின் போது என்ன நடந்தது தெரியுமா? லீக்கான தகவல், விஜய் போட்ட மாஸ்டர் பிளான், இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்று முன்தினம் தாவேக கட்சி தலைவர் விஜய் அவர்களை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சந்தித்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. இந்த நிலையில் இவர்கள் இருவரின் சந்திப்பின் போது என்ன நடந்தது என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவிற்கும் பொதுவான நண்பர் ஒருவர் சமீபத்தில் விஜய் அவர்களை சந்தித்திருக்கிறார். அப்போது ஆதவ் பற்றி என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள் என அந்த நண்பர் கேட்க, அவர்தான் அதிமுகவில் சேர்கிறாராமே என விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போது அதெல்லாம் போய் உங்களின் அழைப்பிற்காக ஆதவ் அர்ஜுனா காத்திருக்கிறார் என்று சொல்லியதும் உடனே என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என விஜய் அவர்கள் சொன்னதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் நேற்று முன்தினம் விஜய் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரது சந்திப்பு நடைபெற்றுள்ளது. அந்த வகையில் இவர்களது சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நீடித்துள்ளது. அதில் தாவேக குறித்து தாங்கள் எடுத்த சர்வே ரிசல்ட் பற்றி விஜயிடம் விரிவாக விளக்கியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. மேலும் திமுகவிற்கு எதிராகவும் விஜயிடம் விளக்கியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனாவிடம் அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ள விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார். அதன்படி தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வியூகம் அமைக்கும் பணிகளை முன்னெடுக்கிறது ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம். இதற்கான ஒப்பந்தத்தில் தாவேக தலைவர் விஜயும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவன தலைவர் ஆதவ் அர்ஜுனாவிற்கும் இடையே நேற்று முன்தினம் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகியுள்ளது. இதற்கிடையே தாவேகாவின் தேர்தல் வியூக பணிகளை ஆதவ் அர்ஜுனா கவனிப்பார் என்பதால் ஏற்கனவே தாவேகாவின் தேர்தல் வியூக வகுப்பாளராக செயல்பட்டு வந்த ஜான் ஆரோக்கியசாமியின் பொசிஷன் தற்போது என்ன என்பது தெரியவில்லை. ஒரே உரையில் 2 கத்திகள் இருக்க முடியாது என்பதால் தாவேகாவுடன் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்திலிருந்து ஜான் ஆரோக்கியசாமி விலகியுள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஆதவ் அர்ஜுனாவும் ஜானும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என விஜய் அவர்கள் விரும்புவதாக கூறப்படுகிறது. இதனை ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ள மறுப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் இணை சொல்லி விஜய் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஆதவோ இப்போதைக்கு வேண்டாம், தேவையற்ற கான்ட்ரவர்சி உருவாகும் என்றும் இப்போதைக்கு தேர்தல் வியூகம் தொடர்பான பணிகளை மட்டும் தான் கவனிப்பதாக கூறியிருக்கிறார். மொத்தத்தில் ஆதவ் அர்ஜுனா தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்திருப்பது மற்ற அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்துள்ளது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.